வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முட்டை போண்டாங்க, எல்லாருக்குமே பிடித்தமான முட்டை போண்டா மொறுமொறுன்னு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு, அரை டீஸ்பூன் மிளகு இடித்தது, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு சுவைக்கேற்ப. வாங்க இப்போ நம்ம முட்டை போண்டாவுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேல் மாவு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 250 ml கப்பால் 1 கப் கடலை மாவு, 125 ml கப்பால் அரை கப் அரிசி மாவு. அரிசி மாவு சேர்க்குறதுனால மொறுமொறுப்பாக வருங்க அந்த போண்டாவோட மேல் மாவு, அதனால் அரிசி மாவு அரை கப் சேர்த்துக்குங்க. மிளகு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்திற்காக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் கொத்தமல்லி தூள், கரம் மசாலா வேணால் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காத இந்த மாதிரி விஸ்க் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம மாவு பிசைஞ்சு கோட்டிங் கொடுக்குறப்ப எல்லா பக்கமும் ஈவனாக போயிருக்கும் மிளகாய்த்தூள், ஜீரகம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வாங்க, நான் 250 ml கப்பில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 கப் நிறையா, நமக்கு 1 கப் தண்ணி தேவைப்படாது, 3/4 கப் அளவுக்கு தான் தேவைப்படும். இந்த மாதிரி நீங்கள் உப்பை தண்ணியில் சேர்த்து மாவு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு போண்டா வெடிக்காமல் ஒரு எண்ணெய்க்குள்ளே போடுறப்ப நம்ம உப்பு டைரெக்டாக சேர்க்குறப்ப வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி உப்பை கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் தான் அந்த போண்டாவோட கோட்டிங் மாவு கொடுக்கறதுக்கு நமக்கு கரெக்டான பக்குவம் வரும். இல்லைனா ரொம்ப தண்ணியாகிடுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க. அந்த முட்டையில் மாவு ஒட்டுற பதத்துக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் ஓகேயாக இருக்குங்க. ரொம்ப திக்காக இருந்தாலும் மாவு ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சம் லேயர் கோட்டிங் மட்டும் இருந்தால் தான் நமக்கு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்குங்க. இப்போ நான் இன்றைக்கி 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. நீங்கள் முட்டை வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்து வேக வைங்க. அப்போ தான் நமக்கு வெடிக்காமல் உடையாமல் கிடைக்குங்க முட்டை வேக வச்ச பிறகு அதை ஆற விட்ட பிறகு தான் நீங்கள் உரிக்கணும். சுட சுட உரிச்சிங்கன்னா அது ரொம்ப உடஞ்சி வருங்க ஓட்டோடைய. இப்போ இந்த மாதிரி முட்டையில் இந்த மாதிரி ஃபோக் வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம மாவில் டிப் பண்ணி முட்டை போண்டா போடுறப்ப வெடிக்காமல் நமக்கு இருக்குங்க. இப்போ வாங்க, அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம். வானலில் முட்டை போண்டா பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் கரெக்டான பதத்துக்கு சூடு பண்ணிக்கலாங்க. சூடு பண்ண பிறகு நம்ம இப்போ வேக வச்சு உரித்து வச்சுருக்க முட்டையை இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாங்க. முட்டை பஜ்ஜி மாவில் ஆட் பண்ணிவிட்டு முட்டையில் நல்லா கோட் பண்ணிக்கிங்க. கோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் எண்ணெயில் விடுறப்ப விட்டுக்கலாங்க. நீங்கள் கையால் வேணாலும் போடலாம். நான் ஸ்பூனால் தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஆட் பண்ணுங்கள். அந்த உதிரியாக இருக்கிறது நம்ம கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். அதை எடுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குங்க. இந்த அளவுக்கு மாவு இருந்தால் தான் உங்களுக்கு முட்டை போண்டாவுக்கு கரெக்டாக மொறுமொறுப்பாக இருக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உதிர்ந்து வரதுனால இது கரெக்டான பக்குவங்க. இப்போ அந்த உதிரியாக இருந்ததெல்லாம் எடுத்துடலாம். எடுத்த பிறகு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வைக்கணுங்க. மாவு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வருங்க. முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாதையும் இருக்கும். எண்ணெய் நல்லா ஒரு முட்டை போண்டா போட்டால் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கிங்க. இப்போ 2 பக்கமும் ஓரளவு வெந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு பாருங்கள். இன்னொரு 1 நிமிஷம், ஒரு 4 நிமிஷத்தில் மொத்தத்துக்கு இது வெந்துருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம் பாருங்கள். நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு. எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. மீதி ஆயில் இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். எண்ணெயும் குடிக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் போடுறப்ப. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான முட்டை போண்டா தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நமக்கு மாவு கோட்டிங் ஆகி சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அதிகமாகவும் இல்லை, அந்த மாவோட கோட்டிங் முட்டை போண்டாவில் கம்மியாகவும் இல்லை. மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா நீங்கள் மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம், ஆப்ஷனல் மட்டும்தாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் முட்டை போண்டா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.